இறை இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்று வருடத்தின் முதல் சனிக்கிழமை. எல்லா வருடமும் வில்லியனூர் இந்த திருத்தலத்தில் லூர்து அன்னையின் இந்த திருத்தலத்தில் நாம் வருடத்தின் முதல் சனிக்கிழமை திருப்பலி ஒப்பு கொடுத்து அன்னையின் பக்தியில் நாம் மன்றாட இங்கே கூடுகின்றோம். வருடத்தின் முதல் சனிக்கிழமை நாம் இந்த வருடம் இந்த புத்தாண்டை அன்னை மரியாள் இறைவனின் தாய் என்ற பெருவிழாவை கொண்டாடி இந்த புத்தாண்டை நாம் தொடங்கியுள்ளோம். அன்னை இறைவனின் தாய் நம் அனைவரின் தாயாக இருந்து நம்மை இந்த புத்தாண்டில் நுழைய செய்து இந்த புத்தாண்டில் நம்மோடு இருந்து நமக்கு உதவி புரிந்து தன்னை போல் நம் அனைவரையும் இறைவனுக்கு ஏற்ப மக்களாக மாற்றுவதற்கு தான் அன்னை மரியாள் நம்மோடு இருக்கின்றாள். எப்படி இயேசு சிலுவையிலிருந்து தன்னுடைய தாயை நம் அனைவருடைய தாயாக நமக்கு அர்ப்பணித்தாரோ, அதை ஏற்றுக்கொண்டு அன்னை மரியாள் இப்போதும் நம்மோடு இருந்து நமக்கு உதவி புரிந்து நம்முடைய தேவைகளுக்காக இயேசுவை நோக்கி பரிந்து பேசி நம்மோடு பயணிக்கும் ஒரு தாயாக நமக்கு இருக்கின்றாள். அதைத்தான் நாம் இன்று நினைத்து கொண்டாடி மகிழ்கிறோம். இன்றைய வாசகத்திலே, இன்றைய நற்செய்தியிலே இறை இயேசுக்கு சான்று பகிர்வதை நாம் பார்க்கின்றோம். முதல் வாசகத்திலேயும் நற்செய்தியிலேயும் இறை இயேசு உண்மையிலே இறைவனின் மகன், இதோ என் அன்பார்ந்த மகன், நான் இவரில் பூரிப்படைகிறேன் என்று தந்தையாம் இறைவன் சொல்வதை நமக்கு எடுத்துரைக்கப்பட்டது. தந்தையாகிய இறைவனின் அன்பார்ந்த மகனாக இயேசு இருக்கின்றார். அவர்தான் தன்னுடைய தாயை நமக்கு அளித்து நாமும் அந்த அன்பார்ந்த மகனைப் போல் இறைவனின் பிள்ளைகளாக மாறுவதற்கு தான் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறாள். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தை நான் பார்க்கும்போது அன்னை மரியாளுடைய பரிந்துரையால் நிறைய வரங்கள் எனக்கு கிடைத்துள்ளது. நான் என்னுடைய இறை அழைத்தலை பற்றி நினைக்கும் போதும், நான் சிறுவனாக இருக்கும்போதே அன்னை மரியாள் அவள் மேலுள்ள பக்தியினால்தான் ஒவ்வொரு நாளும் இடைவிடாது ஒவ்வொரு நாளும் ஜெபமாலை செய்து அந்த அன்னை மரியாள் மேல் இருந்த பக்தியால் தான் எனக்கு இந்த தேவ அழைத்தல் கிடைத்திருக்கின்றது. இன்று நான் இறைவனுக்கு பணி செய்ய முடிகிறது. பேராயர் என்ற முறையிலும், குரு என்ற முறையிலும், ஆயர் என்ற முறையிலும் நான் இன்று இறைவனுக்கும் மக்களுக்கும் பணி செய்வதற்கு காரணம் அன்னை மரியாளோடுள்ள அந்த பக்தி, அன்னை மரியாளின் துணை. அதைத்தான் நான் எப்போதும் நினைக்கின்றேன். சிறு வயதிலிருந்தே என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய அப்பா அம்மாவுடைய அந்த மாதாவின் பக்தி தான் என்னை இன்றும் ஊக்கமாக என்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக நின்று இறைவனுக்கு பணிபுரிய உதவுகிறது. என்னுடைய அனுபவங்களிலே ஒரு அனுபவத்தை நான் இன்று உங்களோடு பகிர விரும்புகிறேன். நான் குரு மாணவனாக இருந்தபோது 2வது வருட இறையியல் பயின்று கொண்டிருக்கும் போது என்னோடு இருந்த குரு மாணவர்களில்
ஒருவன் எனக்கு மிகவும் நெருங்கியவராக இருந்தார். அவர் கேரளத்தை சார்ந்தவர், மலையாளி. அவர் என்னோடு நெருங்கிய நண்பராக இருந்தார். அவர் நிறைய டேலண்டட் பர்சனாக இருந்தார். எல்லா இசை கருவிகளையும் அவருக்கு தெரியும். ஹார்மோனியம், கீபோர்டு, வயலின், கிட்டார் எல்லாம் அவர் செய்வார். அதுபோல பல சிறப்பு திறமைகளும் அவரிடம் இருந்தது. ஆனால் அவர் நோய்வாய்ப்பட்டவராக இருந்தார். ஆஸ்மா நோய்வாய்ப்பட்டிருந்தார். சுவாச கோளாறு, ஆஸ்மாவால் அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். அக்யூட் ஆஸ்மா. எனவே அந்த குருமானவ அந்த பயிற்சி சமயத்தில் அவர் ஒரு சபையை சார்ந்தவர், டயசிஸை சார்ந்தவர் அல்ல. இந்தியன் மிஷனரி சொசைட்டி அந்த சபையை சார்ந்தவர். எனவே அவருடைய நோயினால் அவருடைய சபை தலைவர் அவரை வீட்டுக்கு அனுப்புவதாக திட்டமிட்டிருந்தார்கள். அதை அவருக்கு சொல்லப்பட்டது. இந்த வருடம் முடிந்ததும் நீர் வீட்டுக்கு போகலாம், நீர் குருவாக மாற முடியாது, ஏனென்றால் யூ ஆர் ஹேவிங் த அக்யூட் ஆஸ்மா அண்ட் இஸ் நாட் கியூரபிள். நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்த பிறகும் அவரால் அந்த ஆஸ்மாவிலிருந்து அவர் குணமாக முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இரவில் அவரால் தூங்க முடியாமல் இருந்தது. வீசிங், அவர் அந்த சுவாசம் எடுக்கும்போது அந்த சத்தம் வீசிங் பக்கத்து ரூமில் உள்ள எல்லாருக்கும் அது கேட்கும். அப்படிப்பட்ட அவஸ்தையால் அவர் இருந்தவர். ஆனால் அவருடைய மனதில் நான் ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் எப்போதும் இருந்தது. ஆனால் அவருக்கு மாதா மேல் ஒரு பக்தி இல்லாமல் இருந்தது. ஒருபோதும் அவர் ரோசரி ஜெபமாலை செய்வதை நான் பார்த்ததில்லை. அந்த தியாலஜி படிக்கும்போது ஜெபமாலை பர்சனல் ப்ரேயராக இருந்தது. ஒரு டைம் குறிக்கப்பட்டிருந்தது. அந்த டைமில் நாங்கள் சமூகமாக ரோசரி செய்வதில்லை, தனித்தனியாக பர்சனலாக போய் சுற்றி அந்த ஜெபமாலையை செய்வது. ஆனால் அவர் ஒருபோதும் ஜெபமாலை செய்யவில்லை, ஜெபமாலை செய்வதை விரும்பவில்லை. மாதா மீது அவருக்கு ஒரு பக்தியே இல்லாமல் இருந்தது. சில நேரங்களில் நான் ஜெபம் செய்யும் போது அவர் அதை ரெடிக்யூல் பண்ணுவார், அதை இழிவாக இது என்ன நீ ஜெபமாலை ரெட் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு இழிவாக பேசுவார். அது எனக்கு பெரிய வேதனையாக இருக்கும். நான் நிறைய நேரங்களில் அவரிடம் சொல்லியிருப்பேன், நீ ஜெபமாலையை பற்றி என்னுடைய அம்மாவை பற்றி ஒருபோதும் குறை சொல்லக்கூடாது என்று. நான் அந்த ஒரு விஷயத்தில் எங்களுக்கு சண்டை வரும். அப்படி இருந்த சமயத்தில் அவர் ஒரு நாள் நான் ஜெபமாலை செய்து கொண்டிருக்கும் போது என்னிடம் வந்தார். அவரோடு வேறு எது இடத்திற்கு போக அவர் என்னை அழைத்தார். ஆனால் நான் சொன்னேன், இது ஜெபமாலை நேரம், நான் ஜெபமாலை செய்கிறேன், என்னை தொந்தரவு செய்யாதே என்று. அப்போது அவர் நல்ல இழிவாக பேசி சென்று விட்டார். ஆனால் எனக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்தது, வேதனையாக இருந்தது. எனவே நான் அன்னை மரியாளிடம் முறையிட்டேன், அம்மா, தாயே, நீங்கள் என்னை அழைத்துள்ளீர்கள் உன்னுடைய மகனைப் போல் ஒரு குருவாக மாறுவதற்கு, அதே போல் இவரையும் அழைத்துள்ளீர், ஏன் இவருக்கு அந்த பக்தியை நீர் கொடுக்காமல் இருக்கின்றீர் என்று நான் அன்னை மரியாளிடம் முறையிட்டேன். அதன் பிறகு அன்று இரவு நான் என்னுடைய கியூபிக்கிளில் இருந்து அதையே பற்றி நினைத்து கொண்டிருந்தேன். ஏன் இவனுக்கு அன்னை மரியாள் மீது பக்தி இல்லை, அதனால்தான் இவன் இவ்வளவு கஷ்டப்படுகிறான். இப்போது அவனுடைய தேவ அழைத்தலையும் இழக்கும் தருவாயில் அவன் இருக்கின்றான். எனவே நான் உருக்கமாக அன்னை மரியாளிடம் ஜெபித்து கொண்டிருந்தேன். என்னுடைய அந்த கியூபிக்கிள், அந்த அறையில் மாதாவினுடைய படம் வைத்திருந்தது. நான் எப்போதும் அந்த மாதாவுக்கு ஒரு பூ கொண்டு வைப்பேன். அந்த பக்தியை நான் காட்டிக் கொண்டிருந்தேன்.
இரவில் படுக்கும் முன்பு நான் அந்த படத்தின் முன் நின்று ஜெபிக்கும் போது நான் அவருக்காக தனிப்பட்ட முறையில் ஜெபித்தேன். அன்னை மரியா, அம்மா தாயே, அவரும் உமது மகனைப் போல் ஒரு குருவாக மாற அழைக்கப்பட்டிருக்கின்றார். ஆனால் இந்த நோயினால் அவர் தத்தளிக்கிறார். அவர் மீது இரக்கமாயிரும். அவரும் உம்முடைய பிள்ளைதானே, ஏன் நீர் அவருடைய இந்த நோயை குணமாக்காமல் இருக்கின்றீர் என்று நான் உருக்கமாக மன்றாடினேன். மன்றாடின பின் நான் ஒரு ஜெபம், ஒரு சின்ன பேப்பர் எடுத்து அந்த பேப்பரில் அந்த ஜெபத்தை எழுதினேன். என் அன்பு தாயே மாமரியே, இங்கிலீஷில் தான் எழுதினேன். அன்பு தாயே மாமரியே, பிரமோத் என்னும் சகோதரர் பிரமோத், அவர் உம்முடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்றார். அன்பு தாயே, நீர் அவனுடைய தாயாகவும் இருக்கின்றீர். எனவே உன்னுடைய அந்த மகன் மீது பரிந்து பேசும், அந்த மகன் மீது இரக்கமாயிரும். அவனுக்காக உமது ஒரே மகன் இயேசுவை நோக்கி பரிந்து பேசும். அவன் இந்த நோயிலிருந்து விடுபட்டு ஒரு நல்ல குருவாக மாறி உம்மீது பக்தி கொண்டு வாழ அவருக்கு அருள் புரியும் என்று ஒரு ஜெபத்தை எழுதி நான் வைத்திருந்தேன். மறுநாள் காலையில் திருப்பலியின் போது நான் அந்த ஜெபத்தை என்னுடைய பாக்கெட்டில் வைத்திருந்தேன். திருப்பலி நடந்து கொண்டிருக்கும் போது எழுந்தேற்றம் சமயம் குருவானவர் அப்பத்தை எடுத்து உயர்த்தும் போதும் ரசத்தை எடுத்து உயர்த்தும் போதும் நான் அந்த ஜெபத்தை எழுதியிருந்த அந்த ஜெபத்தை எடுத்து என் கைகளில் வைத்து அதை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே, இந்த பிரதரை நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இந்த பிரதரை நான் உம்முடைய அம்மாவிடம் ஒப்படைத்துள்ளேன். அந்த அம்மா இந்த பிரதருக்காக பரிந்து பேசுகிறாள், இவரை குணமாக்கும் என்று நான் அப்படியே வேண்டி அந்த பிரேயரை, அந்த பேப்பரை நான் என் ரூமில் கொண்டு, திருப்பலியின் பிறகு அந்த ரூமில் கொண்டு வந்து அந்த பேப்பரை அந்த மாதா படத்தின் பின்னால் அதை ஒட்டி வைத்து அன்னை மரியாளிடம் சொன்னேன், என்னுடைய நண்பர் சகோதரர் பிரமோதை நான் உம்மிடம் ஒப்படைத்துள்ளேன், நீர்தான் அவரை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லி அதை ஒட்டி வைத்து விட்டேன். ஆனால் இந்த விஷயம் அவருக்கு தெரியாது. தெரிந்தால் அவர் ஏளனமாக பேசுவார். எனவே நான் அவரிடம் ஒன்றும் சொல்லவில்லை. அன்று இரவு அவர் தூங்கும்போது அவருக்கு ஆஸ்மா அட்டாக் ரொம்ப சிவியராக வந்தது. அப்போது அவர் தூங்க முடியாமல் மூச்சு திணறி அவர் நினைத்தார், இப்போது நான் இறக்கப் போகிறேன், என்னுடைய வாழ்க்கையின் கடைசி நேரம் வந்துவிட்டது, இனி என்னால் தப்ப முடியாது என்று அவர் அந்த ராத்திரி ரொம்ப கஷ்டப்பட்டார். அவரால் எழும்ப முடியவில்லை, அவரால் மூச்சு எடுக்க முடியவில்லை. திணறி திணறி கடைசியாக அந்த திணறலின் போது, அந்த கடைசி தருவாயில் அவர் என்ன நினைத்தார்? மாதாவை பற்றி நினைக்க ஆரம்பித்தார். மாதாவை பற்றி நினைக்க ஆரம்பித்தார். இதுவரை மாதாவை இழிவாக பேசியவர் அந்த நேரத்தில் எப்படியோ அவர் மாதாவை பற்றி நினைக்க ஆரம்பித்தார். அதன் பின் அவர் பிடித்து எழும்பி தன்னுடைய ட்ரங்க், அவர் செமினேரிக்கு முதல் தடவையாக வீட்டிலிருந்து வரும்போது ஒரு ஜெபமாலை அவருக்கு கொடுக்கப்பட்டது. அதை அவர் அந்த ட்ரங்கிலே வைத்திருந்தார். அதை ஒருபோதும் எடுத்ததில்லை. எனவே அவருக்கு நினைவு வந்தது. எனவே அவர் எழுந்து தன்னுடைய ட்ரங்கை திறந்து அங்கே அந்த ஜெபமாலையை தேடுகிறார். அதை தேடி பார்க்கும்போது அந்த ஜெபமாலை துருபிடிச்சு 2-3 துண்டாக அது இருந்தது. அதை அப்படியே அவர் கையில் எடுத்து அதை பிடித்து கொண்டு தன்னுடைய படுக்கையில் வந்து அம்மா என்னை காப்பாற்றும் என்று ஜெபித்து கொண்டு அவர் படுத்தார். அதன் பிறகு அவருக்கு மூச்சு எடுக்க முடிந்தது. அவர் அப்படியே தூங்கிவிட்டார். மறுநாள் காலையில் அவர் திருப்பலிக்கு வரவில்லை. 10-11 மணிக்கு அவர் எழுந்தார். நான் என்னுடைய கிளாஸ் முடித்து என்னுடைய ரூமில் வந்து இருந்தபோது அவர் என்னுடைய ரூமுக்கு வந்தார். அப்போது அவருடைய கண்கள் சிவத்திருந்தன. அவர் என்னிடம் வந்து என்னுடைய முன்னால் இருந்தார். அப்போது அவர் என்னிடம் சொன்னார், அந்த இரவில் அவருக்கு நடந்தவர்களை பற்றி, எப்படி அந்த நேரத்தில் அவர் அந்த ஜெபமாலையை தேடினார்,
எப்படி அந்த அருந்து போன துருபிடிச்ச ஜெபமாலையை பிடித்து கொண்டு அம்மா என்னை பாதுகாரும் என்று சொன்னார். அப்போது அவருக்கு ஒரு ரிலீஃப் கிடைத்தது. அதை என்னிடம் சொல்லி கொண்டிருந்தார். அப்போது நான் நினைச்சேன், ஆண்டவரே, நான் இவனை அம்மாவுடைய கையில் ஒப்படைத்தேன், அந்த அம்மா தான் இதை செய்திருக்கிறார். ஆனால் என்னால் அவரிடம் அதை சொல்ல முடியவில்லை. என்னால் சொன்னால் இவர் இன்னும் ஏளனம் செய்வார் என்ற பயத்தில் நான் சொன்னேன், சரி, அது நல்லது, நீங்கள் இன்னையிலிருந்தாவது மாதாவிடம் ஜெபி, அந்த மாதா உன்னை பாதுகாப்பார் என்று சொன்னேன். அப்போது அவன் சொன்னான், அது நான் அப்படி நினைக்கிறேன், நான் இதுவரை மாதாவை இழிவாக பேசினான், இனி நான் பேச மாட்டேன் என்று சொன்னார். பிறகு நான் என்னிடம் இருந்த ஒரு நல்ல ரோசரியை எடுத்து ஜெபமாலை எடுத்து அவரிடம் கொடுத்தேன். நீ இன்றிலிருந்தாவது ஜெபமாலை செய். அவர் ஒத்துக்கொண்டார். அவர் ஒத்துக்கொண்டதும் நான் நினைத்தேன், இனி அவர் மாதாவை ஏளனமாக பேச மாட்டார் என்று சொல்லி நான் அவரிடம் சொன்னேன், ஏன் இது நடந்தது என்றால், நேற்று திருப்பலியின் போது நான் உமக்காக மன்றாடி ஒரு பேப்பரில் உம்முடைய பெயரை எழுதி உம்மை முழுமையுமாக அன்னையிடம் ஒப்புக்கொடைத்தேன். அந்த அன்னை தான் உமக்கு இந்த அனுபவத்தை கொடுத்திருக்கின்றார் என்று அவரிடம் சொன்னதும் அவர் அழுது என்னை வந்து கெட்டுப்பிடித்து அவர் சொன்னார், அந்த பேப்பர் எங்கே? நான் பிறகு அந்த மாதா படத்தை எடுத்து பின்னால் ஒட்டி இருந்த அந்த பேப்பரை எடுத்து அவரிடம் கொடுத்தேன். அவர் அதை படித்துவிட்டு அவருடைய கண்ணீரிலிருந்து கண்ணீராக வந்தது. அவர் என்னிடம் கேட்டார், இந்த படத்தை எனக்கு கொடுப்பாயா என்று. நான் அந்த படத்தை உடனே எடுத்து மாதா படத்தை அவரிடம் கொடுத்தேன். அவர் அதை கொண்டு அவருடைய ரூமில் வைத்துவிட்டு அன்று முதல் என்னோடு சேர்ந்து ஜெபமாலை செய்ய ஆரம்பித்தார். அதன் பிறகு விடுமுறை வந்ததும் நான் அவரிடம் சொன்னேன், மீரட்டில் ஒரு பசிலிக்கா இருக்கிறது, அருள் மாதா பசிலிக்கா, அவர் லேடி ஆஃப் கிரேசஸ். நீர் அங்கு வந்து ஒரு மாதம் அந்த அம்மாவினுடைய இடத்தில் இருந்து ஜெபி, உன்னுடைய நோய் குணமாகிவிடும் என்று. அதே போல் அவர் தன்னுடைய சபை தலைவரிடமிருந்து அனுமதி பெற்று அந்த வருடம் மே மாதம் மீரட்டில் அந்த சர்தானா மாதாவினுடைய அந்த இடத்தில் வந்து ஒரு மாதம் தங்கியிருந்து நாள் பூரா அந்த ஷ்ரைனின் முன்னால் இருந்து ஜெபித்து கொண்டிருந்தார். அதன் பிறகு அந்த ஆஸ்மா நோய் அவரை விட்டு முற்றிலும் போய்விட்டது. அவர் முற்றிலும் குணமடைந்தார். அதன் பின் சபை தலைவருக்கு அது சொல்லப்பட்டது. சபை தலைவர் அவரை ஏற்றுக்கொண்டு 1982 ஆண்டு டிசம்பர் மாதம் எனக்கு குருப்பட்டம் கிடைத்த நேரத்தில் அவருக்கும் குருப்பட்டம் கிடைத்தது. அவர் ஒரு குருவாக இருந்து இன்று நல்ல முறையில் இறைப்பணியை செய்து கொண்டு வருகின்றார். எப்படி அந்த அன்னை அவரை காப்பாற்றினார். அதன் பிறகு அவர் தேவதாய் மாதா என்று கூப்பிட மாட்டார், அம்மா என்று அன்னை மரியாளை அவர் அழைப்பார். அம்மா, என்னுடைய அம்மா அப்படின்னு அழைப்பார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு அம்மா தன்னுடைய பிள்ளைகளுக்காக என்ன செய்யாமல் இருப்பார்? அந்த பிள்ளைகளுடைய தேவைகள் எல்லாம் நிறைவேற்றுவது, அந்த பிள்ளைகளுடைய தேவைகளை உண்மையாக அறிவது ஒரு தாய் மட்டும்தான். எப்படி அந்த கானா நகரில் அந்த குடும்பத்தில் இருந்த தேவையை இயேசு அறியவில்லை, சீடர்கள் அறியவில்லை, யாரும் அறியவில்லை. ஆனால் அந்த தாய் அந்த குடும்பத்தின் தேவையை உணர்கின்றாள், அறிகின்றாள். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக தன் மகனிடம் பரிந்து பேசுகின்றாள். அதுதான் நம்முடைய தாய். லூர்து அன்னை லூர்து நகரில் பெர்னதத்துக்கு தோன்றி அந்த பெர்னதத்திடம் அவள் சொன்னது, பாவிகளும் மனம் திரும்புவதற்காக ஜெபம் செய். அந்த பெர்னதத்தோடு சேர்ந்து அவள் ஜெபமாலை செய்கின்றாள். இந்த ஜெபமாலை எவ்வளவோ மேன்மையான ஜெபம். அந்த ஜெபமாலையை ஒவ்வொரு நாளும் செய்து அந்த அன்னைக்கு நாம் பக்தி கொடுக்கும் போது உண்மையிலே நம்முடைய வாழ்க்கையில் நிறைய புதுமைகள், அற்புதங்கள் நடக்கும். செய்து பாருங்கள். என்னுடைய வாழ்க்கை அனுபவத்தில் நான் இதை அனுபவிக்கின்றேன். நிறைய அற்புதங்கள் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ஜெபமாலையின் சக்தியால். எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த புத்தாண்டில் முதல் சனிக்கிழமை இந்த திருத்தலத்தில் அன்னையின் பாதத்தில் வந்து அன்னையோடு பரிந்து பேசும் நாம் இந்த ஆண்டு முழுவதும்
தவறாமல் ஒவ்வொரு நாளும் குடும்பத்தில் சேர்ந்து ஜெபமாலையை செய்து அந்த அன்னையிடம் வேண்டுவோம். நிச்சயம் அந்த அன்னை நம்முடைய எல்லா தேவைகளையும் நிறைவேற்றுவாள். அந்த அன்னை நமக்காக தன்னுடைய ஒரே மகன் இயேசுவை பரிந்து பேசுவாள். இது நிச்சயம் நடக்கும், செய்து பாருங்கள், உங்களுக்கு தெரியும். எனவே இன்று திருப்பலியின் போது நாம் அந்த அன்னையை நோக்கி வேண்டுவோம். அந்த அன்னைக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம். அந்த அன்னையோடு இணைந்து இந்த வருடத்தை நாம் வாழ்க்கை நடத்த முயல்வோம். அந்த அன்னையை போல் மாறி இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக மாற, தூய்மையான வாழ்க்கை நடத்தி பிறருக்காக வாழ்பவர்களாக மாறி எப்போதும் மகிழ்ச்சியாய் இறைவனின் பிரசன்னத்தில் இருக்க இன்று அந்த அன்னை வழியாக நாம் இந்த திருப்பலியின் போது இறைவனை வேண்டுவோம்.